Hi, this is Nutritious. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Muharram ஸ்பெஷல் Doodh Ka Sharbat. இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல அகர் 4 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நீங்க இன்ஸ்டன்ட் ஜெல்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஒரு கப் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது ஊற வச்ச அகர இதில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி பாதியாக குறைஞ்சிருக்கு, நல்லா திக்கம் ஆகியிருக்கு. இப்போ அரை கப் ரூ அப்ஸாவை இதில் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு பவுலில் வடிகட்டுறதை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இதை அப்படியே விட்டுருங்க. 1 ஹவரில் ஜெல்லி ரெடி ஆகிடும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை கப் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி 4 கப் ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதி வரும்போது நல்லா வாஷ் பண்ண ஜவ்வரிசியை 1/4 கப் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நடுவில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் உடனே வடிகட்டிடுங்க. பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஜவ்வரிசி. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் 1/2 லிட்டர் ஊற்றிக்கோங்க. பால் லைட்டாக கொதி வரும்போது கைவிடாத நல்லா கலரிக்கோங்க. இது கூடவே சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன், சாப் பண்ண முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1/4 கப் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை கொதிக்கிற பாலில் ஊற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் 1லேருந்து 2 நிமிஷம் கைவிடாத கலரிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா திக் ஆயிடுச்சுங்க. கஸ்டர்ட் மில்க் ரெடி. இப்போ இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும். இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிடுங்க. இதை நீங்கள் கடைசியாக செய்யுங்க, இல்லைன்னா ஆப்பிள் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதை 2ஆக கட் பண்ணி நடுவில் இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க.
பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிங்கனாக்கா சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காது. சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ दूध का शरबத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கஸ்டர்ட் மில்க் ஊற்றிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுங்கிற ஆப்பிள் போட்டுக்கோங்க. வேக வச்ச ஜவ்வரிசி, சப்ஜா சீட், மாதுளம்பழம் 1 கப், கட் பண்ணி வச்சுங்கிற ஜெல்லி 1/2 கப். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மினிமம் 2 ஹவர்ஸ் ஆச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ दूध का शरबत ரெடி ஆயிடுச்சு. இதை சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப் பண்ண பாதாம், பிஸ்தா, ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸோட சில்லுன்னு பரிமாறுங்க.